நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். பிரசங்கி 9வது அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற குடும்பம், வேலை, உணவு மற்றும் சிறிய நன்மைகளை கூட மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாய் வாழ்வதே தேவனுடைய ஆசீர்வாதம். அநேக நேரங்களில் நாம் தேவனுக்கு முன்பாக ஒரு குற்ற உணர்ச்சியோடு வாழ்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைத்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு தேவன் நமக்கு தரும் அன்றாட நன்மைகளை எவ்வித பயமும் இன்றி நன்றி அறிதலோடு நாம் அனுபவிக்க வேண்டும். எனவே நாம் இன்னும் அங்கீகாரத்திற்காக உலகை நோக்கி ஓட வேண்டியதில்லை. சிலுவையில் கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தபடியால் பிதாவாகிய தேவன் நம்மை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய கிருபை, சமாதானம் மற்றும் சந்தோஷத்தால் எங்களை நிரப்பி வழிநடத்தும். கர்த்தாவே, இந்த நாளில் உலகெங்கும் நடக்கும் எல்லா ஆராதனைகளிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.